ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமாவும் நீங்கள் இப்போ இருக்க இடத்துலயே நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ஓகேயா? இல்லைன்னா இது உங்களுக்காக. நான் உங்கள் தன்யா. இது பில்டிங் என் பாட்காஸ்ட். இதுதான் என் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் த பாட்காஸ்ட். ஸோ ஒரு குட்டி இன்ட்ரோட போயிடலாமா? ஏன்னா ஒய் மீ? ஏன் நான் இந்த பாட்காஸ்ட் எடுக்கிறேன்? ஏன் நீங்கள் இது கேட்குறீங்க? இப்போது பார்த்துடலாமா? முதல்ல என்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் தன்யா. நான் ஃபர்ஸ்ட் இயர் லா ஸ்டூடெண்ட் விஐடியில். அப்புறம் நான் ஒரு பிஸ்னஸ் ஓனர். நான் இந்த பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ரீசனே என்ன மாதிரி நிறைய பேர் பாஸ் செல்ஃபில் இருக்கும்போது அப்போது தேவைப்பட்ட கைடன்ஸ், அப்போ நான் என்னென்னலாம் கற்றுருந்தா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி என் ஸ்டேஜில் நிறைய பேர் இருக்கவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த பாட்காஸ்ட் நான் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ ஸ்டிக்கர் அரவுண்ட். நான் ஒன்றும் பர்ஃபெக்ட்லாம் இல்லை, ஒன்றும் 24/7 ஒன்றும் ஒர்க்லாம் பண்ண மாட்டேன். பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது வீக்கெண்ட்ஸில் தான் வேலை பார்ப்பேன். அவ்வளோ ஒன்றும் சீனியர் நம்மளுக்கு. நான் ஒன்றும் எல்லாரோடையும் பெட்டர்லாம் இல்லை. நான் ஜஸ்ட் சூஸ் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுறதுக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். நான் இந்த ஸ்பேஸில் எனக்கு தெரிஞ்சது இனிமேல் கற்றுக்க போகிறது என் பாஸ்ட் மிஸ்டேக், நான் பண்ண லூசுத்தனம், அதுக்கப்புறமா சில நல்ல விஷயம், அதுக்கப்புறம் நான் வச்சுருக்க நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ், டிப்ஸ், அப்புறமா எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் டீன்லேன்றதை நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் இந்த பாட்காஸ்ட்டில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே பக்காவாக கிடச்சிடாது. எனக்கும் அதே மாதிரி தான். நான் இதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தேன். அது டோட்டலாக ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கே அது ரொம்ப ஓவர் ப்ரெஷராக இருந்தது. அது வேறு ஒன்றும் இல்லை, டாபிள்ஸ் வெப்ஸ்ன்னு ஒரு அமைச்சிருந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு சர்வீஸ் பிஸ்னஸ் மாதிரி. எனக்கு ஒருத்தருக்கு கால் பண்ணி இல்லை 10,000 காலேஜ் வர போனேன், நான் எப்போன்னு கால் பண்ணுறேன். அதனால நானே ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும். அதுக்காக அவ்வளோதான்ப்பா ஃபெயில் ஆகிட்டேன், எனக்கும் பிஸ்னஸ்க்கும் செட்டே ஆகாது அப்படியெல்லாம் இருந்துட முடியாதுன்னா அடுத்தடுத்து பிஸ்னஸ் ஐடியா பூச்சி போக வேண்டியது தான். அதுக்கப்புறமா பல சில யூடியூப் சேனல்ஸ் அதுலேயும் ஃபெயில் ஆகிருக்கேன். ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட 206 வீடியோஸ் போட்டிருப்பேன் ஃபஸ்ட் யூடியூப் சேனலில் லாக்டவுன் அப்போது. அது ஜஸ்ட் 68 சப்ஸ்கிரைபர்ஸோ என்னவோ தான் இருந்தது. அதுக்கப்புறம் லாக்டவுன் முடிச்சுட்டு என்னாச்சு எனக்கு ஞாபகமே இல்லை. அது அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போது 12th முடிச்சுட்டு லீவில் ஆரம்பித்தேன். அது 32 சப்ஸ்கிரைபர்ஸில் முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் பண்ணது ஹாரர் வீடியோஸ். எனக்கு ஹாரர்னாலே ஃபஸ்ட்டு பயம். ஓகே, அப்படின்னு சரி இந்த பயத்தை ஓவர் கம் பண்ணலாம், எல்லாம் சொல்கிறாங்க ஓவர் கம் யுவர் ஃபியர்ஸ்ன்னு சொல்லி பூந்தேன். அது போட ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு இன்னும் பயமாயிடுச்சு. அதை நானே குவிட் பண்ணிட்டேன். ஆனால் இதை டெஃபினட்டாக நான் குவிட் பண்ண மாட்டேன். நான் சின்ன வயசில் லாக்டவுன் முன்னாடி எப்படி இருந்தனோ கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணிட்டேன், அதே மாதிரி தான் இப்போவும் இருக்க போகிறேன். ஸோ இதை வச்சு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எல்லாரும் அட்வைஸ் சொல்கிறாங்க, ஆனால் அதில் எந்த அட்வைஸ் செட் ஆகுமோ அதை மட்டும் எடுத்துக்கணும். நம்ம ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணால் தான் நம்மளால சாதிக்க முடியும். இந்த ஒரு கம்மியாக ஃபியர்ஸு அதெல்லாம் பண்ணி எதுக்கு நானா தேவையே இல்லாமலே எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் மண்டேக்கு எடுத்துன்னு போகணும். ஸோ இப்போ ஏன் எல்லாருக்கும் நான் வை மீன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ஏன் இந்த பில்டிங் யங்னு டைட்டில் அது தெரிஞ்சுக்கலாமா? பில்டிங் யங்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம டீன்ஸ்லையோ மிட் 20ஸ்லையோ 20ஸ்லையோ 30ஸ்லையோ 40ஸ்லையோ இருந்தால் அவங்க எல்லாருக்குமே பொருந்தோம். ஏன்னா இப்போ இருக்க ஏஜ் தான் நம்ம இருக்க போகிற லாஸ்டான யங் ஏஜ். அதுக்கப்புறம் போக எதுனா வயசானே தான் போக போகிறோம். அப்போ எப்போ தான் சாதிக்கிறது? ஸோ இந்த பாட்காஸ்ட் யாருக்கெலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், என்னென்ன டிப்ஸு தெரிஞ்சுக்கணும், எப்படி கற்றுக்கலாம், என்னென்ன பண்ணலான்றதுக்காக ஒரு ஐடியாவாக தான் இந்த பாட்காஸ்ட். ஓகே, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், அதாவது பில்டிங் எங்கன்னு சொல்கிறியம்மா, என்னத்தை பற்றியும் ஷேர் பண்ண போகிறேன்னு. வேற ஒன்றும் இல்லைங்க, ஃபினான்ஸ், இன்வெஸ்டிங், பிஸ்னஸ் ஐடியாஸ், அப்புறம் பிஸ்னஸ் டிப்ஸு, அதுக்கப்புறமா சில லீகல் ரெமெடிஸ். என்ன நான் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டில் அது கொஞ்சம் கண்டு தரணும்ல. அதுக்கப்புறமா சில இன்வெஸ்டிங் டிப்ஸ் அதெல்லாமும் கொடுப்பேன். அப்புறம் ஹேபிட்ஸ், மைண்ட் செட் அதெல்லாம் பற்றியும் பேசுவேன். ஸோ இதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு என்ன தெரியும் தானே நினைக்கிறேங்க. நான் பேசிக்லி பிபிஏ எல்எல்பி ஆனர்ஸ் ஸ்டூடெண்ட். ஸோ பிபிஏ பிஸ்னஸ் ஸ்டடீஸ். ஸோ அதை பற்றியும் எனக்கு தெரியும். நான் கரண்ட்டாக ஒரு பிஸ்னஸும் நடத்துகிறேன், அது மாதிரி ஃபெயிலும் ஆயிருக்கேன். ஸோ அதை வச்சும் தெரியும். நான் 16 இயர்ஸ்லேருந்தே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அதுலேயும் அறிவு இருக்குது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, நான் எனக்கு தெரிஞ்சது மட்டும் ட்ரூவாக இருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. பத்தாதுக்கு நானும் இந்த நார்மல் பாட்காஸ்ட் மாதிரியே ஐம் அ ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் சொல்ல மாட்டேன். ஐ எம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் ஆக்சுவலி. நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லுவேன். இது என்னது, ஆர்இஐடிஸ்னா என்னது, அதுனா என்னதுன்னு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன், சொல்லித்தர போகிறேன்.
ஆனால் இது வந்து அட்வைஸ் கிடையாது, அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் நினைக்கலாம் பாட்காஸ்ட்டு இந்த மாதிரி நார்மலாக ட்ரேடிங் இஸ் ஷார்ட் டேர்ம், இன்வெஸ்டிங் இஸ் லாங் டேர்ம், அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபன்னாக மசாலா ஹியூமர் எல்லாம் கலந்து உங்களுக்கு சொல்லித்தரவங்க. நான் அப்படி ஃபன்னாக கலந்து சொல்லித்தரலன்னா கேட்குறேன், உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் சொல்லித்தர எனக்கு என்டர்டெயின்மெண்ட் வேண்டாமா? அப்படியே கச்சாமுச்சான்னு ஸ்கிரிப்டில் சொல்லியிருந்திருக்க முடியுமா? உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் போர் அடிக்கும் கொஞ்சம் நாள்லே. அதனால என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் எஜுகேஷன் இதான் என் ஃபர்ஸ்ட் எபிசோடுன்றதுனால நான் வந்து எல்லாத்தையும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக முடிச்சிட்டேன். நான் மற்ற வீடியோலாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் சொல்லியிருந்தில்ல முன்னாடி அந்த டாபிக்ஸ்லேருந்து சப் டாபிக்ஸ்ன்னு போகலாம், அதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லா விஷயமும். நான் இந்த பாட்காஸ்ட்டை ஸ்பாட்டிஃபை அண்ட் யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோவாக பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா யூடியூப்பில் பாருங்கள், அப்படி இல்லைனா நான் இயர்ஃபோன் போட்டு ஆன் த கோலை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க ஸ்பாட்டிஃபைல கேளுங்க. நான் உங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறத சொல்லித்தரதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டாமா நீங்கள்? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும், நான் சொல்லித்தரது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். வேணும்ல ரிட்டன். அப்புறம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் உங்கள் தன்யா, இது பில்டிங் அண்ட் பாட்காஸ்ட். பை.